தமிழ்நாட்டிலே நம்ம தான் வந்து ப்ராப்பரா ஒரு மேனுஃபேக்சரிங் யூனிட் வச்சு மேனுஃபேக்சர் பண்ணிட்டு இருக்கோம். லாஸ்ட் மந்த் என்னோட வீடியோஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா 99 rupees டோக்கன் வாங்குனீங்கன்னா குலுக்கல்ல வந்து 55 inches WebOS டிவி இந்த டிவி ஃப்ரீயா கொடுத்துருந்தோம். இந்த டிவிக்கு வந்து 4950 அது கூட வெறும் 299 கொடுத்தீங்கன்னா போதும். 1 year replacement 2 years service warranty. நம்ம கடைக்கு வந்தீங்கன்னா 3 வருஷம் சர்வீஸ் வாரண்டி மட்டும் கிடையாது, 6 மாசத்துக்கு ரீப்ளேஸ்மெண்ட், 1 வருஷத்துக்கு ரீப்ளேஸ்மெண்ட், டோட்டல் 3 இயர்ஸ்க்கும் ஃபுல் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டிக்கான ரேட்ஸ் போட்டிருக்கோம். நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், ரிமோட்ல எல்ஜின்னு போட்டிருக்கு பாருங்க. காம்பனன்ட்ஸ்ல இருந்து எல்லாமே எல்ஜி தான். போன டைம் ஒரு டிவி கொடுத்தீங்க, இந்த டைம் 3 டிவி நாங்க கொடுக்கிறோம். அதுவும் நீங்க ₹1 காசு எனக்கு கொடுக்க வேண்டாம். ஜூலை 5ஆம் தேதி நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து சூப்பர் ஷாலினி டாக்ஸ், அதுல நான் லைவா குலுக்கல் போடுறேன். ஃபர்ஸ்ட் பிரைஸா 43 inches கொடுக்கிறேன், செகண்ட் பிரைஸா 32 inch டிவி கொடுக்கிறேன், தேர்ட் பிரைஸா 24 inch டிவிஸ் கொடுக்கிறேன். கிளாரிட்டி வைஸ், குவாலிட்டி வைஸ் பிராண்டுக்கு ஈக்குவலா கொடுக்க முடியறதும் அதனால தான். நான் மேனுஃபேக்சரர்ன்றதுனால நான் உங்களுக்கு ஒரு பிராண்டே கிரியேட் பண்ணி தரேன். இந்த மாசம் நான் 3 டிவி கொடுத்திருக்கேன், அடுத்த மாசம் 5 ப்ராடக்ட்டா கூட நான் கொடுக்கலாம். 75 inch இருக்கு, 75லே டச் டிவி இருக்கு, 86 inch இருக்கு, 110 inch டிவி வரைக்கும் நம்ம கிட்ட இருக்குங்க. நம்மள பொறுத்த வரைக்கும் என்னன்னா சார், வர கஸ்டமர் ஹாப்பியா இருக்கணும். ஹாய் டினோ ஃபேமிலி, வெல்கம் பேக் டு அவர் சேனல். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, பக்கத்தில் சிஸ்டர் இருக்காங்க, உங்களை பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். துஷாஷா டிவிக்கு தாங்க வந்திருக்கோம். நம்ம நிறைய ஷோரூமில் வீடியோ பண்ணியிருக்கோம், டிவி ஷோரூமில். பட் இவங்களோட ஷோரூமில் பார்த்தீங்கன்னா, நிறைய ஷோரூமில் பார்த்தீங்கன்னா ஃபெஸ்டிவல் டைம்ஸ் தான் உங்களுக்கு ஆஃபர்னு கொடுப்பாங்க, டிஸ்கவுண்ட்னு கொடுப்பாங்க. பட் இவங்க டிவி ஷோரூமில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மந்த்தும் உங்களுக்கு ஸ்பெஷல் ஆஃபர் இருக்குது, டிஸ்கவுண்ட் இருக்குது, அதே மாதிரி லக்கி ட்ரா இருக்குது, அந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்காகவே ஃபர்ஸ்ட் டைம் நம்ம இங்கே வீடியோ பண்ண வந்திருக்கோம். சிஸ்டர், அதுக்கு முன்னாடி உங்கள் பேர், நம்ம ஷாப் டீடைல்ஸ் பத்தி சொல்லிடுறீங்க? கண்டிப்பா சார். சோ வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சோ எல்லாருக்கும் வணக்கம். என் பேரு ஷாலினி. நம்ம கம்பெனி பேர் பாத்தீங்கன்னா சாய் துஷாஷா மார்க்கெட்டிங் பிரைவேட் லிமிடெட். நம்ம பிராண்ட் நேம் வந்து துஷாஷாங்க. சோ நம்ம வந்து மேனுஃபேக்சரர் ஆஃப் எல்இடி டிவி. தமிழ்நாட்டிலே நம்ம தான் வந்து ப்ராப்பரா ஒரு மேனுஃபேக்சரிங் யூனிட் வச்சு மேனுஃபேக்சர் பண்ணிட்டு இருக்கோம். இங்க இருக்க ஒவ்வொரு டிவியும் பாத்தீங்கன்னா நம்மளோட இடத்துல காம்பனன்ட்ஸா பொருளா வந்து வெளியில ஒரு ஃபுல் டிவியா வந்து அசெம்பிள் ஆகி வெளியில வருது. சோ அதனால தான் நம்மளால வந்து 365 நாளும் ஆஃபர், டிஸ்கவுண்ட் கொடுக்க முடியுது. அண்ட் கிளாரிட்டி வைஸ், குவாலிட்டி வைஸ் பிராண்டுக்கு ஈக்குவலா கொடுக்க முடியறதும் அதனால தான். ஓகே. சோ ஒரு நார்மல் ஷோரூம் போறக்கும் நம்ம துஷாஷால டிவி எடுக்கிறதுக்கு என்ன டிஃபரன்ஸ்? என்ன டிஃபரன்ஸ் அப்படின்றத பாத்தீங்கன்னா சார், நமக்கு வந்து மக்கள் நல்ல ஒரு வரவேற்பு கொடுத்திருக்காங்க. ஏன் அப்படின்னா ரேட்ஸ் வந்து அவ்வளோ அஃபோர்டபுளா நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். அண்ட் கிளாரிட்டி, குவாலிட்டி எல்லாமே கொடுத்துட்டு இருக்கோம். இதெல்லாம் விட வந்து ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டிஸ், பிராண்டட் டிவி ஷோரூம்க்கு போய் எடுத்தா கூட அவங்க கொடுக்காத ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டிஸ் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். ஏன்னா ஒரு பொருள் எடுக்கிறோம்னா மெயினே வந்து வாரண்டி தான். சோ அந்த வாரண்டி வந்து நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். அது எல்லாமே டீடைலா வீடியோக்குள்ள சொல்றேங்க. சோ அதுக்கு முன்னாடி நம்ம ஷாப் எங்க லொகேட் ஆயிருக்கு? சோ நம்ம ஷாப் இன்னைக்கு எடுக்கிறது நம்மளோட மெயின் பிரான்ச் சென்னையில அண்ணா நகர். இது இல்லாம நமக்கு பிரான்ச்சஸ்னு பாத்தீங்கன்னா அண்ணா நகர், தாம்பரம், கொளத்தூர், திருவெற்றியூர், செங்கல்பட்டு, ஆலந்தூர், திருத்தணி, விழுப்புரம், கோயம்புத்தூர், இத்தனை இடத்துலயும் நமக்கு ஷாப்ஸ் இருக்கு. சென்னையில மட்டுமே இவ்வளவு பிரான்ச்சஸ் வச்சிருக்கீங்க, அது போக நம்ம கோயம்புத்தூர்ல இருக்கு. ஆமாங்க. ஸோ நார்மலா பாத்தீங்கன்னா ஒரு ஷோரூம்ல போய் நீங்க டிவி எடுக்கிறீங்கன்னா கண்டிப்பா காஸ்ட்டும் அதிகமா இருக்கும். ஸோ அது வாரண்டி எல்லாமே கிளைம் பண்ற ப்ராசஸ் நிறைய இருக்கும், குவாலிட்டி நல்லா இருக்கும். பட் அதே குவாலிட்டி பிளஸ் அதே வாரண்டியோட கொடுத்து ப்ரைஸ் கொஞ்சம் அஃபோர்டபுளாக கொடுத்தா கண்டிப்பாக எல்லாரும் நம்ம அங்கே தான் வாங்குவோம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஷோரூமுக்கு தான் வந்திருக்கோம். ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம அந்த வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாங்களா? கண்டிப்பாங்க. ஓகே சிஸ்டர், நம்ம ரெகுலராக டிவி எல்லாமே நம்ம காமிக்கிறோம். அதுக்கு முன்னாடி என்ன ஆஃபர் இந்த மந்த்துக்கு, இப்போ நம்ம ஜூனில் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கோம், இந்த மந்தில் என்ன ஆஃபர் கொடுக்க போகிறீங்க? இதுக்கு முன்னாடி என்ன ஆஃபர் கொடுத்துருந்தீங்க? சார் கண்டிப்பாக சார், நான் என்னன்னு சொல்லிடுறேன். நம்ம நீங்கள் சொன்ன மாதிரியே மந்த் ஆன் மந்த் ஆஃபர். லாஸ்ட் மந்த் நம்ம என்ன ஆஃபர் கொடுத்துருந்தோம்னா, லாஸ்ட் மந்த் என்னோட வீடியோஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 99 rupees டோக்கன் வாங்குனீங்கன்னா குலுக்கல்ல வந்து 55 inches WebOS டிவி இந்த டிவி ஃப்ரீயா கொடுத்துருந்தோம். இந்த டிவி ஃப்ரீயா கொடுத்து, ஆமா, அதை நான் கொடுத்துட்டேன். ஒரு லக்கி வின்னருக்கு வந்து அந்த டிவி கொடுத்துட்டேன். இதை வந்து நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜ்லயே வந்து குலுக்கலும் எடுத்து லைவாவும் அவங்களுக்கு கொடுத்ததையும் நம்ம போட்டிருக்கோம். சோ இது வந்து நிறைய நம்மளோட கஸ்டமர்ஸ் வந்து இதே மாதிரி கொடுங்கன்னு கேட்டதுனால இந்த வாட்டி ஒரு டிவி இல்ல 3 டிவி கொடுக்க போறோம். போன டைம் ஒரு டிவி கொடுத்தீங்க, இந்த டைம் 3 டிவி நாங்க கொடுக்கறோம். அதுவும் நீங்க ₹1 காசு எனக்கு கொடுக்க வேண்டாம், ₹1 கூட கொடுக்க தேவையில்லை, எதுவுமே வேண்டாம். நான் குலுக்கல்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பிரைஸா 43 inches கொடுக்கறேன். ஓகே, 43 inch டிவி. செகண்ட் பிரைஸா 32 inch டிவி கொடுக்கறேன். ஓகே. தேர்ட் பிரைஸா 24 inch டிவிஸ் கொடுக்கறேன். ஓகே. சோ
இதுக்கு நான் என்ன பண்ணணும்? எதுவுமே கொடுக்க வேணாம்னு சொல்லிட்டீங்க. எதுவும் கொடுக்க வேணாம். நம்ம கடைக்கு வந்து டிவி வாங்கினா போதும். நமக்கு நிறைய ஷாப்ஸ் இருக்கு, எல்லாமே நம்மளோட சொந்த கடை, பிரான்ச்சைசி கிடையாது. எங்க போனீங்கனாலும் கேஷ் கவுண்டர் பக்கத்துல ஒரு பாக்ஸ் வச்சிருப்பாங்க. டிவி வாங்கின உடனே உங்களோட டீடைல்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணிட்டு அந்த பாக்ஸ்க்குள்ள போட்டீங்கன்னா, இப்போ ஜூன் மாசம் வாங்குறவங்க எல்லாருக்குமே ஜூலை 5ஆம் தேதி நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து சூப்பர் ஷாலினி டாக்ஸ். சோ அதுல நான் லைவா குலுக்கல் போடுறேன். நான் சொன்ன மாதிரி முதல் பரிசு 43, செகண்ட் பிரைஸ் 32, தேர்ட் பிரைஸ் 24. ஓகே, மொத்தம் 3 டிவி பாத்தீங்கன்னா இந்த ஜூன் மந்த்துக்கு குலுக்கல்ல தர போறாங்க லக்கி டிரால. சோ எப்படி நடக்கும் இந்த லக்கி டிரா? லக்கி டிரா தான் நான் வந்து லைவாவே நம்ம இன்ஸ்டால வந்து லைவாவே போடுறோம். நம்மளோட எல்லா பிரான்ச்சஸ்ல இருந்தும் எல்லா டோக்கன்ஸும் கலெக்ட் பண்ணிட்டு நம்ம வந்து 3 சிட்டு வந்து எடுக்க போறோம். ஓகே, அந்த டோக்கன் எப்படி இருக்கும், எப்படி தருவீங்க சார்? டோக்கன் வந்து இப்படி இருக்கும் சார். எல்லா பிரான்ச்சஸ்க்கும் போனீங்கன்னா இப்படி கொடுத்துருவாங்க. இதுல உங்களோட நேம், அட்ரஸ், ஃபோன் நம்பர் போட்டீங்கன்னா மடிச்சு பாக்ஸ்க்குள்ள போட்டுக்கலாம். ஓகே சிஸ்டர், இப்போ இந்த ஜூன் மந்தோட லக்கி டிராக்கு பாத்தீங்கன்னா 9 பிரான்ச்ல ஒரு 300 பேர் வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. அதுல 3 பேருக்கு தான் நீங்க டிவி தரேன்னு சொல்லிருக்கீங்க. மிச்சவங்களுக்கு எல்லாம் என்ன கிடைக்கும் சார்? அதுக்கும் வந்து நாங்க ஆப்ஷன் வச்சிருக்கோம். நீங்க கேக்குறது கரெக்ட். என்னடா நீங்க 3 பேர் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா எங்களுக்குலாம் வந்து அடுத்த ஆப்ஷன் கிடையாதான்னு பாத்தீங்கன்னா, இதை நாங்க அடுத்த மாசங்களுக்கு வந்து நாங்க இதே மாதிரி குலுக்கல் தான் போட போறோம். இந்த மாசம் நான் 3 டிவி கொடுத்துருக்கேன், அடுத்த மாசம் 5 ப்ராடக்டா கூட நான் கொடுக்கலாம். சரிங்களா? சோ அப்போ நான் 3 சான்சஸ். இப்போ ஜூன் மந்த் எடுக்கிறாங்கன்னா அவங்களுக்கு 3 குலுக்கல்ல பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர். சோ அது எப்படி அந்த ஜூன் மந்த்ல இருக்கவங்க எப்படி ஜூலைல கலந்துட்டாங்க எப்படி கண்டுபிடிக்க முடியும்? நம்ம நீங்க கேக்குறது வந்து செப்டம்பர் மந்த்ல எப்படி வெளியில குலுக்கல்ல வந்து அதுக்கு அப்புறம் எப்படி எடுத்துருவோன்றது கேக்குறீங்க. அதுக்கு ஐடியா என்னன்னா, நான் வந்து முன்னே காமிச்சேன். இந்த சீட்டு தான் வந்து கொடுக்க போறேன்னுட்டு. இது வந்து பிங்க் கலர். இப்போ ஜூன் மாசத்துக்கு நான் பிங்க் கலர் கொடுக்கறேன்னா, ஜூலை மந்த் பர்ச்சேஸ் பண்றவங்களுக்குலாம் கிரீன் கலர் கொடுப்பேன். கிரீன் கலர். ஓகே. அடுத்தது ஆகஸ்ட்க்கு வந்து ப்ளூ கலர் கொடுத்தேன்னு வெச்சுக்கோங்க. ஏன்னா கலர் ஐடென்டிஃபை பண்றது. நான் செப்டம்பர் மாசம் குலுக்கல் முடிஞ்ச உடனே பிங்க் கலர்லாம் எடுத்து வெளில போட்டுருவேன். ஓகே. சோ தட் அப்ப வந்து எடுக்கும் போதும் வந்து நானும் பார்க்க போறல என்ன கலர் வர போறல. உங்களுக்கு சான்ஸ் ஆஃப் வின்னிங் வந்து 3 டைம்ஸ் இருக்கு. இப்போ நீங்க ஜூன் மந்த்ல 3 பேர் டிவி வின் பண்ணதுக்கு அப்புறம் பேலன்ஸ் இருக்கவங்க சான்ஸ் இல்ல நினைச்சீங்கன்னா நீங்க கவலையப்பட வேணாம். உங்களுக்கு ஜூலை, ஆகஸ்ட் அது ரெண்டுலயுமே நீங்க கலந்துக்கலாம். உங்களோட டோக்கன்ஸ் எல்லாமே இந்த பிங்க் கலர் டோக்கன்ஸ் எல்லாமே நெக்ஸ்ட் மந்த்க்கு அப்படியே ஷிஃப்ட் பண்ணிடுங்க. அப்படியே இருக்கும் உங்களுக்கு. சோ செப்டம்பர் 1 செப்டம்பர் குலுக்கல் முடிஞ்ச உடனே இந்த பிங்க் கலர் எல்லாமே வெளியில எடுத்துருவோம். சோ அதனால நீங்க டிவி வாங்குறது மட்டும் இல்லாம டிவில டிஸ்கவுண்ட் பிரைஸ் மட்டும் இல்லாம லக்கி டிரால வின் பண்றவங்களுக்கு பாத்தீங்கன்னா இன்னொரு டிவி கிடைக்க போகுது. ஓகே சிஸ்டர், எல்லா வீடியோலயும் பாத்தீங்கன்னா நம்ம கடைசியா தான் ஆஃபர் சொல்லுவோம். இந்த டைம் ஃபர்ஸ்ட் டைமே ஆஃபர் சொல்லிட்டோம். ஆமாங்க. ஓகே, சோ இப்ப கலெக்ஷன்ஸ் பாத்துறலாங்களா? கண்டிப்பா சார். சோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா 24 inches full HD டிவிங்க. நீங்க பிராண்டட் ஷோரூம்ஸ் போனீங்கன்னா கூட HD ரெடி 720 பிக்சல் கொடுப்பாங்க. நம்ம கிட்ட 24 inchesல இருந்து full HD 1080 பிக்சல். இது IPS பேனல். IPS பேனல்னா என்னன்னா, எந்த பக்கத்துல இருந்து பார்த்தாலும் உங்களுக்கு நிழல் மாதிரி தெரியாது, நெகட்டிவ் இமேஜா வந்து தெரியாது உங்களுக்கு. அதுதான் IPS பேனல். இது CCTV பர்பஸ்க்கு, மானிட்டருக்கு, கேபிள் டிவி, பென் டிரைவ் எல்லாமே போட்டுக்கலாம். இந்த டிவிக்கான ரேட் பாத்தீங்கன்னா வெறும் 4950 ரூபாங்க. 4950. ஆமா, 4950. இது 3 வருஷம் சர்வீஸ் வாரண்டிக்கான ரேட். சோ நம்ம லோ பட்ஜெட்ல எடுத்தாலும் ஹை பட்ஜெட் எடுத்தாலும் அந்த சர்வீஸ் வாரண்டி இருந்துட்டே தான். சர்வீஸ் வாரண்டிக்கான ரேட். நான் சர்வீஸ் வாரண்டினா என்னன்னு சொல்லிடுறேங்க. 3 வருஷத்துக்கும் இந்த டிவில எந்த பிரச்சனைனாலும் நாங்க ரெடி பண்ணி கொடுத்துருவோம். இதுல இருக்க காம்பனன்ட்ஸ் ஸ்பேர மாத்தணும்னா மட்டும் நீங்க பேமெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். இதுதான் 3 years சர்வீஸ் வாரண்டி. சரிங்களா? நீங்க கேட்கலாம், மேனுஃபேக்சரிங் கம்பெனின்னு சொல்றீங்க, ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி இல்லையான்னு கேக்குறீங்கன்னு எனக்கு புரியுது. அப்படியே இங்க பாத்தீங்கன்னா நம்ம கடைக்கு வந்தீங்கன்னா 3 வருஷம் சர்வீஸ் வாரண்டி மட்டும் கிடையாது, 6 மாசத்துக்கு ரீப்ளேஸ்மெண்ட், 1 வருஷத்துக்கு ரீப்ளேஸ்மெண்ட், டோட்டல் 3 இயர்ஸ்க்கும் ஃபுல் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டிக்கான ரேட்ஸ் போட்டிருக்கோம். அதுலயே இப்ப பாத்தீங்கன்னா 1 இயர்க்கு நான் ஸ்பெஷல் பிரைஸ் பண்ணியிருக்கேன். சோ அது என்னன்றது நான் சொல்றேன் வாங்க. சோ இங்க பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. நான் இப்போ இந்த டிவிக்கான ரேட் 4950 சொல்லியிருக்கேன். அதுல இருந்து எக்ஸ்ட்ராவா 299 மட்டும் கொடுத்தீங்கன்னா 1 இயர்க்கு ஃபுல் ரீப்ளேஸ்மெண்ட்டும் அடுத்த 2 வருஷத்துக்கு சர்வீஸ் வாரண்டி. அதே மாதிரி மத்த டிவிஸ்க்கு எல்லாமே போட்டுருக்கேன் பாருங்க. 499, 799, 1299, 1999, 2499, 3499. இதெல்லாம் டிவிஸ்க்கு ஏத்த மாதிரி நான் இன்னைக்கு சொல்ற ரேட்ல இருந்து அது கொடுத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 1 இயர்க்கு ஃபுல் டிவிக்கும் ரீப்ளேஸ்மெண்ட். ஓகே, ஃபுல் டிவி ரீப்ளேஸ்மென்ட்னா என்னென்னலாம் இன்க்ளூட் ஆகும்? ஃபுல் டிவி ரீப்ளேஸ்மென்ட்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, டிவில இப்போ லைன் விழுகட்டும் சார், பிளாக் டிஸ்ப்ளே ஆகட்டும், ஒரு சைடு தெரிஞ்சு ஒரு சைடு தெரியாம இருக்கட்டும், பேக் லைட், போர்டு, ஸ்பீக்கர், ஏன் இந்த சின்ன சென்சார் போச்சுன்னா கூட டிவியை கொண்டு வந்து நம்ம கிட்ட கொடுத்துட்டு
புது டிவியை எடுத்துட்டு போயிடுங்க. அதுக்கு டிலே பண்றது அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டோம். அதெல்லாம் கிடையவே கிடையாதுங்க. நம்ம சைட்ல இருந்து ஒரே ஒரு நாள் எடுத்துப்பாங்க நம்ம டெக்னீஷியன் கிட்ட அப்ரூவல் வாங்குறதுக்கு. ஸோ வாங்கிட்ட பிறகு நீங்க மறுநாளே வந்து நீங்க எக்ஸ்சேஞ்ச் பண்ணிப்பீங்க. ஸோ 1 டே மட்டும் தான் டைம் எடுத்துப்பாங்க. ஸோ நான் சொல்றது ஃபுல் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி. நீங்க எங்க போய் டிவி வாங்குறீங்கன்னாலும் ரீப்ளேஸ்மெண்ட் சொல்றாங்களா, நிறைய கடையில பாத்தீங்கன்னா ஃபுல் வாரண்டின்னு வாங்க, ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டின்னு கூட சொல்ல மாட்டாங்க. நீங்க வந்து பேக் லைட்டுக்கு கொடுக்குறீங்களா, போர்டுக்கு கொடுக்குறீங்களா, இல்ல டிவி ரீப்ளேஸ் பண்ணி தருவீங்களா, ரிப்பேர் பண்ணி தருவீங்களா, ரிப்பேர் பண்ணி கொடுத்தா அதுக்கு காசு நாங்க கட்டணுமா, இந்த கேள்வி எல்லாம் கேளுங்க. அதே கேள்வி எங்க கடையிலயும் கேளுங்க. கேட்டீங்கன்னா அப்ப தெரியும் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டினா நாங்க கொடுக்கறதா ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி. பிராண்டட் டிவி ஷோரூம்லயும் நான் கொடுக்குற ரீப்ளேஸ்மெண்ட் கொடுக்கல, ஏன்னா அவங்க காம்பனன்ட்ஸ்க்கு மட்டும் தான் கொடுக்குறாங்க. நான் மொத்த டிவியுமே நீங்க பீஸ் டு பீஸ் நீங்க மாத்திக்க போறீங்க. பழைய டிவி கிடையாது, ரிப்பேர் பண்ணி தர போறது இல்ல, புது டிவியை நீங்க எடுத்துக்கலாம், புதுசா மாத்திக்கலாம். ஆமா. இந்த டிவிக்கு வந்து 4950, அது கூட வெறும் 299 கொடுத்தீங்கன்னா போதும். 1 year ரீப்ளேஸ்மெண்ட், 2 years சர்வீஸ் வாரண்டி. 32 எடுத்துக்கிட்டீங்கன்னா 32ல 4 மாடல் வச்சிருக்கோங்க. சோ 4 மாடலும் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மாடல் உங்களுக்கு 24 மரே 32 நார்மல், சிசிடிவி பர்பஸ்க்கு, மானிட்டருக்கு, கேபிள் டிவி, பென் டிரைவ் எல்லாமே போட்டுக்கலாம். இதுக்கான ரேட் வெறும் 6700 ரூபாய். 6700. ஆமா. 6700 ரூபாய்ன்றது 3 years சர்வீஸ் வாரண்டிக்கு. ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டிக்கு வெறும் 499 கொடுத்தா போதும். ஃபர்ஸ்ட் 1 yearக்கு ரீப்ளேஸ்மெண்ட், அடுத்த 2 வருஷத்துக்கு சர்வீஸ் வாரண்டி. சோ அதே மாதிரி 32ல அடுத்த 3 மாடல் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஸ்மார்ட் ஆண்ட்ராய்ட் டிவி. நம்ம கடையை பொறுத்த வரைக்கும் ஆண்ட்ராய்ட் டிவின்னு சொன்னீங்கன்னா எல்லாருக்குமே தெரியும், டிவினாலே பிராண்டட் டிவி 2 விதமா பிரிச்சிருப்போம். சோனி, சாம்சங், எல்ஜி ஒரு பக்கமும், மற்ற டிசிஎல், எம்ஐ, அப்புறம் ரியல் ஒன் அந்த மாதிரி எந்த பிராண்ட் எடுத்தாலும் இன்னொரு பக்கமும் வச்சுப்போம். ஸோ நம்மளோட ஆண்ட்ராய்ட் டிவிலாம் சோனி, சாம்சங், எல்ஜிக்கு 80% மேட்ச் ஆகும். மற்ற பிராண்ட் எந்த பிராண்ட் வேணா எடுத்துக்கோங்க, எம்ஐ எடுத்துக்கோங்க, டிசிஎல் எடுத்துக்கோங்க, ரியல் ஒன் எடுத்துக்கோங்க, என்ன வேணா எடுத்துக்கோங்க, 100% மேட்ச் ஆகும். கிளாரிட்டி, குவாலிட்டி எல்லாமே. ஸோ நம்ம கிட்ட 32ல பாத்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட் டிவிஸ்ல ஃப்ரேம் மாடல் இருக்கு, ஃப்ரேம்லெஸ் மாடல் இருக்கு, வாய்ஸ் ரிமோட் மாடல் இருக்கு. ஸோ ஃப்ரேம், ஃப்ரேம்லெஸ் எல்லாமே நம்ம கடையில ஒரே ரேட்டு தாங்க, வெறும் 7850 ரூபாய். இதுல இருந்து நான் முன்னே சொன்ன 365 நாளும் டிஸ்கவுண்ட் ஆஃபர் இருக்கும். 3% டிஸ்கவுண்ட் 32 இன்ச் ஸ்மார்ட்டுக்குலாம். 3% 7615 ரூபாய். இது 3 years சர்வீஸ் வாரண்டிக்கான ரேட். ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டிக்கு வெறும் 499 ரூபாய் கொடுத்தா போதும். உங்களுக்கு 1 yearக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டும் 2 yearக்கு சர்வீஸ் வாரண்டியும் கொடுத்துறோம் சார். ஓகே, நீங்க குவாலிட்டி பத்தி சொல்லிட்டீங்க, டாப் பிராண்ட் கூட கம்பேர் பண்ணி பிரைஸ் டிஃபரன்ஸ்ல எவ்வளவு வேரியேஷன் வருது? பிரைஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதே டிவி நீங்க போனீங்கன்னா 15000 ரூபாய் மினிமம் இருக்கும். டாப் பிராண்ட்ல எடுக்கிற மாதிரி 15000 ரூபாய் மினிமம் இருக்கும். சரிங்களா? சோ ஆனா அவங்க கொடுக்கிறது full HD கொடுக்க மாட்டாங்க, 720 பிக்சல் தான் கொடுப்பாங்க. நம்ம வந்து full HDலயே கொடுக்கிறோம். ஷார்ப்னஸ் ஆகட்டும், கிளாரிட்டி ஆகட்டும் எல்லாமே சூப்பரா இருக்கும். நீங்க செக் பண்ணியே எடுத்துக்கலாம். ஓகே. சோ அடுத்து அப்படியே 40 இன்ச்சஸ் பாத்துடலாம். சோ அடுத்து பாத்தீங்கன்னா 40 இன்ச்சஸ்ங்க. 40 இன்ச்சஸ்லயும் 4 மாடல் வச்சிருக்கோம். ஃப்ரேம் டிவி, ஃப்ரேம்லயே வாய்ஸ் ரிமோட், ஃப்ரேம்லெஸ் டிவி, ஃப்ரேம்லெஸ்லயே வாய்ஸ் ரிமோட். ஸோ ஃப்ரேம் டிவி அப்படின்னா பார்த்தீங்கன்னா 4 பக்கமும் இந்த மாதிரி பீடிங் வந்துடும், உங்களுக்கு பேனலை கவர் பண்ணிடும். ஃப்ரேம்லெஸ் டிவினா இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் சினிமேட்டிக் வியூவிங் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும், H2H பேனல் தெரியும் கிளியரா உங்களுக்கு. அதுதான் ஃப்ரேம்லெஸ் டிவின்றது. நம்ம கிட்ட நிறைய விஷயம் நீங்க கேட்டீங்களா, பிராண்டட் போறதுக்கும் மற்ற டிவி ஷாப் போறதுக்கும் உங்களுக்கும் என்ன டிஃபரன்ஸ் முன்னாடியே கேட்டீங்க. சின்ன சின்ன விஷயம் சார். இப்போ 32ல இருந்து பார்த்தீங்கன்னா 15 வாட் ஸ்பீக்கர் கொடுத்துருக்கோம். 30 வாட் ஸ்பீக்கரோட இருக்கும் நம்மளோட டிவிஸ் எல்லாமே. வால்யூம் செம சூப்பரா இருக்கும். ஓகே. ஸோ 40 இன்ச்சஸும் ஃபுல் HD டிவி 1080 பிக்சல். இதுக்கு உங்களுக்கு 40 இன்ச்சஸ் ஸ்டார்டிங் ஃப்ரேம் டிவிக்கான ரேட் பாத்தீங்கன்னா 11300 ரூபாய். இதுல இருந்து 5% டிஸ்கவுண்ட் கொடுத்திருக்கோம். 5% டிஸ்கவுண்ட் கொடுத்து 10735 ரூபாய் சார். ஓகே. இது 3 years சர்வீஸ் வாரண்டிக்கான ரேட். ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டிக்கு பெருசா நாங்க வாங்கல. ஒரு டிவி காஸ்ட்டுக்கு பதில் 2 டிவி காஸ்ட் எல்லாம் வாங்கல. வெறும் 799 ரூபாய் கொடுத்தீங்கன்னா போதும். 1 yearக்கு ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டியும் 2 yearக்கு சர்வீஸ் வாரண்டியும் கொடுத்துடுறோம். ஸோ அதே மாதிரி ஒரே ஒரு விஷயம் நான் திருப்பி சொல்றேன், என்னென்னத்துக்குலாம் கவர் பண்ணுவோம், டிவியில எந்த
பிரச்சனை அப்படின்னாலும் டிவி நீங்க கொண்டு வந்து கொடுத்துட்டு வேற டிவி எடுத்துக்கலாம். பீஸ் டு பீஸ் ரீப்ளேஸ்மெண்ட். ஒரே ஒரு விஷயம் மட்டும், டிவி உடையாம மட்டும் இருக்கணும்னு கேட்டுக்கிறேன். உடைஞ்சா மாத்த மாட்டீங்களா? உடைஞ்சா வந்து வாரண்டி நம்ம கிளைம் பண்றது இல்ல. சோ மத்த இடத்துல பண்றாங்க, ஒரு சில இடத்துல பண்றாங்க. அங்க நீங்க ரேட் கேட்டீங்கன்னா ஒரு டிவி காஸ்ட்டுக்கு பதில் 2 டிவி காஸ்ட் 3 டிவி காஸ்ட் வைக்கிறாங்க. டிவி எல்லாரும் வாங்குறாங்க, உடைக்கிறதுக்காக யாரும் வாங்கல. கரெக்ட்டுங்களா? டிவி பார்க்கறதுக்காக வாங்குறாங்க. யார் வேணும்ட்டே யாராவது உடைக்க போறாங்களா? கிடையாது. ஸோ அதனால நம்ம வைக்கிறது மினிமல் அமௌண்ட். அதுக்கு பதிலாக ஏன் நம்ம நிறைய காசு கட்டணும்? நமக்கு வந்து ரொம்ப காஸ்ட் கம்மியாக தான் நம்ம வச்சு பண்றோம் சார். அடுத்தது 43 அப்படியே பார்த்துடலாம். ஸோ அடுத்தது 43 இன்ச்சஸ் பார்க்க போறோம். 43 இன்ச்சஸ்ல 3 மாடல் இருக்கு. 3மே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் சார். ஸோ பிராண்டுக்கு ஈக்குவலா பக்காவா இருக்கிற மாதிரி மாடல்ஸ் எல்லாமே 43ல இருந்து தான் இருக்கு. ஸோ 43ல ஃபர்ஸ்ட் ஆண்ட்ராய்ட் டிவி, நான் முன்னே சொன்ன மாதிரி சோனி சாம்சங் எல்ஜிக்கு 80%, மற்ற பிராண்டுக்குலாம் 100%. அதுக்கு அடுத்த மாடல் பாத்தீங்கன்னா 43ல கூகுள் டிவிங்க. கூகுள் டிவிலாம் சோனிக்கும் சாம்சங்க்கும் 100% மேட்ச் ஆகும். உங்களுக்கு குவாலிட்டி ஆகட்டும், ஷார்ப்னஸ் ஆகட்டும், இன்டர்ஃபேஸ் ஆகட்டும், எல்லாமே வந்து உங்களுக்கு பக்காவா 100% மேட்ச் ஆகும். தேர்ட் மாடல் டிவிலே பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்ஜி தான் டாப் மோஸ்ட் மாடலே. எல்ஜி WebOS தான். ஸோ அதே WebOS நம்மளோட பிராண்ட் நேம் துஷாஷால நம்ம கொண்டு வந்திருக்கோம். இன்டர்ஃபேஸ் ஆகட்டும், உங்களுக்கு கிளாரிட்டி, குவாலிட்டி, நீங்க லாகின் பண்றதே பாத்தீங்கன்னா எல்ஜியோட அக்கவுண்ட்ல தான் லாகின் பண்ணுவீங்க. அதே மாதிரி இப்போ வந்து ஏபிஎஸ் சிஸ்டம்ன்றது தான் வந்து ரொம்ப ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு. எப்படின்னு பாத்தீங்கன்னா மார்னிங் நம்ம வீட்ல ஒரு பிரைட்னஸ் இருக்கும், ஈவினிங் ஒரு பிரைட்னஸ் இருக்கும். அதை அட்ஜஸ்ட் பண்ணி கொடுக்குற அந்த ஏபிஎஸ் சிஸ்டமும் நம்ம டிவில இருக்கு. ஸோ இது வந்து எல்ஜிக்கு 100% மேட்ச் ஆயிடும். உங்களுக்கு உள்ள இருக்க எல்லா காம்பனன்ட்ஸும் எல்ஜியோட காம்பனன்ட்ஸ். 43ல ஸ்டார்டிங் பாத்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட் டிவிக்கான ரேட் வந்து 14,250 ரூபாய். இதுல இருந்து 5% டிஸ்கவுண்ட் கொடுத்து 13,538 ரூபாயில கொடுத்துட்டு இருக்கோம். இது 3 இயர்ஸ் சர்வீஸ் வாரண்டிக்கான ரேட். ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டிக்கு பெருசா கிடையாதுங்க, வெறும் 1,299 ரூபாய் தான் கேட்கிறோம் நம்ம. 1 இயருக்கு ஃபுல் ரீப்ளேஸ்மெண்ட், 2 இயருக்கு சர்வீஸ் வாரண்டி. அதே மாதிரி நீங்க இவ்வளவு பெரிய டிவி வாங்கிட்டு சின்ன அமௌண்ட்டுக்கு யோசிக்கவே யோசிக்காதீங்க. எங்க போனாலும், எந்த பிரான்ச் போனாலும் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி கேட்டு நீங்க போட்டுடுங்க. ஏன் சொல்றேன்னா, நீங்க ஒரு 10 மாசம் யூஸ் பண்றீங்க, 11வது மாசம் உங்களுக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், டிவி நீங்க கொடுத்துட்டு புது டிவியே எடுத்துக்க போறீங்க. இப்போ ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டின்னு சொல்றீங்க. இப்போ அண்ணா நகர் ஷோரூம்ல வாங்கிட்டு அங்கேயே தான் வந்து ரீப்ளேஸ் பண்ற கொடுக்குறோம். கிடையவே கிடையாது சார். இதுதான் வந்து பெரிய ஹைலைட் அண்ட் பிளஸ் நம்ம கிட்ட டிவி வாங்குறவங்களாம். வெளியில மத்த கடைகளுக்குலாம் போனீங்கன்னா எனக்கு 10 பிரான்ச் இருக்குன்னு வாங்க. ஆனா 10 பிரான்ச்சுக்கும் வந்து வேற வேற ஓனர்ஸ் இருப்பாங்க. நீங்க இஃப் இன் கேஸ் நீங்க வாங்கின டிவி கடையோட நம்பரை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா வேற நம்பர் நீங்க பார்த்துட்டு கால் பண்ணீங்கன்னா கூட நீங்க எந்த கடைக்கு வாங்குனீங்க அந்த கடையில போய் நீங்க கொடுங்கன்னு வாங்க. கண்டிப்பா நம்ம கிட்ட அப்படி கிடையாது. இருக்கிற அத்தனை கடையும் என்னோட கடை தான், நான் மட்டும் தான் ஓனர். ஒரே ஒரு கஸ்டமர் கேர் நம்பர் தான் எங்க போனாலும். அதே மாதிரி நீங்க டிவி ரீப்ளேஸ்மெண்ட்க்கு இப்போ அண்ணா நகர்ல வாங்குறீங்க, பின்னாடி நீங்க வீடு வந்து வேற எங்கேயாவது விழுப்புரம்கோ இல்ல திருத்தணி சைடோ இல்ல ஆலந்தூர் சைடோ எங்கேயோ நீங்க ஷிஃப்ட் பண்ணி போயிடுறீங்கன்னா கூட அந்த நியர்பை பிரான்ச் எங்கேயோ அங்க கொண்டு போய் டிவி கொடுத்து புது டிவி எடுத்துக்கலாம், மாத்திக்கலாம். அதனால அதை பத்தி நம்ம கவலையே பட வேணாம். இன்னும் நிறைய பிரான்ச்சஸ் வந்து நம்ம போட்டுக்கிட்டே தான் இருக்கும். சோ நெக்ஸ்ட் அப்படியே 50 இன்ச்சஸ் பார்த்துடலாம். சோ 50 இன்ச்சஸ்ல பாத்தீங்கன்னா 3 மாடல் வச்சிருக்கோம். ஆண்ட்ராய்டு இருக்கு, கூகுள் இருக்கு, WebOS இருக்கு. சோ எல்லாமே 4Kங்க. 43 WebOSல இருந்து 4K டிவி வந்துரும். சும்மா யூடியூப்ல வந்து 4K வீடியோஸ் 8K வீடியோஸ் ப்ளே பண்ணிட்டு இது வந்து 4K அப்படின்றதெல்லாம் கிடையாது. 32ல 4K வீடியோஸ் ப்ளே ஆகும். ஆனா 1080 பிக்சல்ல தான் எடுக்கும். அது எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம்? எப்படி கண்டுபிடிக்கிறதுனா பென் டிரைவ்ல நீங்க 4K படம் கொண்டு வாங்க. நான் எந்தெந்த டிவி 4Kன்றனோ அதுல போட்டு பாருங்க. போட்டீங்கன்னா 4K சப்போர்ட் ஆகணும், அந்த போர்டுல எடுக்கும், படம் வரும். சோ அதுதான் வந்து 4K டிவி. சோ நம்ம கிட்ட 43 WebOSல இருந்து 4K இருக்குங்க. இதெல்லாம் 35 வாட் ஸ்பீக்கர், வால்யூம் வைஸ் சூப்பரா இருக்கும். 50 இன்ச்சஸ் ஆண்ட்ராய்ட் டிவிக்கான ரேட் 24,500 ரூபாய். இதுல இருந்து 7% டிஸ்கவுண்ட், 7% டிஸ்கவுண்ட். ஆமாங்க, 50 இன்ச்ல இருந்து 7% டிஸ்கவுண்ட், 22,785 ரூபாய். இது 3 இயர்ஸ் சர்வீஸ் வாரண்டி. ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டிக்கு வேணும்னா வெறும் 1,999 ரூபாய் தான் கொடுக்க போறீங்க. 1 இயருக்கு ஃபுல் ரீப்ளேஸ்மெண்ட், அடுத்த 2 வருஷத்துக்கு சர்வீஸ் வாரண்டி. மறக்காம டிவி வாங்குறீங்கன்னா எல்லா பிரான்ச்லயும் எனக்கு அந்த பிங்க் கலர் சீட்டு கொடுங்க, நான் எழுதி லக்கி டிராக்கு போடணும்னு கேளுங்க. எல்லாருமே கொடுப்பாங்க. இஃப் இன் கேஸ் மறந்துட்டாங்கன்னா கேட்டு வாங்கிக்கோங்க. சரிங்க. சோ அப்படியே 55 பாத்துடலாம். ஓகே சிஸ்டர், அடுத்த மாடல் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இப்பதான் ஒரு ஸ்மார்ட் டிவி வாங்குறாங்க, என்னென்னலாம் பண்ணணும் பண்ணக்கூடாது? டிவி வாங்குறீங்கன்னா கட்டாயமா நீங்க ஸ்டெபிளைசர் போட்டு யூஸ் பண்ணுங்க.
ஸ்டெபிளைசர் போட்டு யூஸ் பண்றதுனால எல்லாம் சொல்லுவாங்க ஸ்டெபிளைசர் டிவிக்குள்ளே இருக்கு, இன்பில்டாலாம் கிடையவே கிடையாது. முன்ன மாதிரி நமக்கு பெருசா ரொம்ப வெயிட்டாலாம் டிவி கிடையாது. இவ்வளோ பெரிய டிவி அசால்ட்டா ஒருத்தரே தூக்கிட்டு போயிடலாம். ஸோ டிவிக்குள்ள காம்பனன்ஸ் எல்லாம் குட்டி குட்டியே ஆயிடுச்சு. ஸோ நமக்கு கரண்ட்ல வந்து இஷ்யூஸோ இல்லை மழை பெய்யும் போது அதுக்கெல்லாம் வந்து நீங்க ஸ்டெபிளைசர் போட்டீங்கன்னா உங்க டிவி வந்து ஒரு லாங் ரன் வந்து வரும், உங்களுக்கு நல்ல லைஃப் கொடுக்கும். அது ஒன்று. அதே மாதிரி டிவி நீங்க கிளீன் பண்றீங்கன்னா ஈர துணி போட்டு துடைக்கிறதுலாம் கிடையாது. நீங்க கொலினை எடுத்து ஒரு துணியில வந்து ஸ்ப்ரே பண்ணிட்டு கிளீன் பண்ணணும். ஏன்னா நீங்க அந்த தண்ணி வந்து வழிஞ்சதுன்னு வச்சுக்கோங்க, உள்ள போன உடனே உங்களுக்கு பேனல் தான் ஃபர்ஸ்ட் ஷார்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நீங்க அவாய்ட் பண்றது நல்லது. அடுத்தது 55 இன்ச்சஸ்ங்க. 55 இன்ச்சஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆண்ட்ராய்ட், கூகுள் அண்ட் வெப்ஓஎஸ் டிவி இருக்கு. நான் வெப்ஓஎஸ் முன்னே சொன்னேன் எல்ஜி இதுன்ட்டு, காம்பனன்ட்ஸ் எல்லாம் எல்ஜின்னு நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். ரிமோட்ல எல்ஜின்னு போட்டிருக்கு பாருங்க. ஸோ காம்பனன்ட்ஸ்ல இருந்து எல்லாமே எல்ஜி தான். எல்ஜி கிட்ட இருந்து வாங்கி நம்ம ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோங்க. ஸோ 55 இன்ச்சஸ் ஆண்ட்ராய்ட் டிவிக்கான ரேட்டு 29,250 ரூபாய். இதுல இருந்து 7% டிஸ்கவுண்ட் போச்சுன்னா 27,203 ரூபாய். இது 3 இயர்ஸ் சர்வீஸ் வாரண்டிக்கான ரேட். இதுக்கு மேல உங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டிக்கு வெறும் 2,499 ரூபாய் தான் கொடுக்குறீங்க. 1 இயர் ரீப்ளேஸ்மெண்ட் அண்ட் 2 இயர்ஸ் சர்வீஸ் வாரண்டி எடுத்துக்கலாம். நம்மளோட எல்லா பிரான்ச்சஸ்லயும் பாத்தீங்கன்னா 65 இன்ச்சஸ் வரைக்கும் இருக்கும். 65 இன்ச்சஸ்க்குலாம் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டிக்கு வெறும் 3,499 ரூபாய் தான். இதுக்கு மேல 75 இன்ச் இருக்கு, 75லே டச் டிவி இருக்கு, 86 இன்ச் இருக்கு, 110 இன்ச் டிவி வரைக்கும் நம்ம கிட்ட இருக்குங்க. இதெல்லாம் ஆர்டர் பேசிஸ்ல நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். மேக்ஸிமம் இப்போ ஆர்டர் பிளேஸ் பண்ணா எவ்வளவு நாள்ல டெலிவரி பண்ணி தருவீங்க? சரி, எல்லா டிவிஸும் வந்து ரெடியா இருக்கு. நான் சொல்றது 75 இன்ச்சுக்கு மேல தான் ஆர்டர் பேசிஸ்ல. 75ல நீங்க கொடுத்தீங்கன்னா ஒரு 10 நாள் எடுத்துக்கோங்களேன் டைம். நான் அதுக்குள்ள உங்களுக்கு டெலிவர் பண்ணிடுவேன். இப்போ நீங்க 1 இயர் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி சொன்னீங்க. இந்த வாரண்டி எனக்கு 3 இயர்ஸும் எனக்கு ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி வேணும்னா நம்ம பண்ணி தாராளமா சார். நான் தான் உங்களுக்கு சார்ட்டே காமிச்சேனுங்களா, 6 மாசத்துக்கு 1 இயருக்கு டோட்டல் 3 இயர்ஸ்க்கும் ரீப்ளேஸ்மெண்ட் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். 3 இயர்ஸ்க்குலாம் நீங்க போட்டீங்க அப்படின்னா 3 வருஷத்துக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம டிவியை பீஸ் டு பீஸ். ஸோ நம்மளை பொறுத்த வரைக்கும் என்னன்னா சார், வர கஸ்டமர் ஹாப்பியா இருக்கணும். நீங்க டிவி எடுக்கிறீங்கன்னா நீங்க ஒரு 10 கடை தேடுவீங்க, தேடுங்க கண்டிப்பா. நான் சொன்ன மாதிரி எல்லா கொஸ்டின்ஸும் கேளுங்க. சும்மா ஜஸ்ட் ரேட்டை மட்டும் கேட்டு விட்டுறக்கூடாது. ஏன்னா ஒரு பொருள் வாங்குறீங்கன்னா மெயின் அந்த கம்பெனி இருக்கணும். நீங்க ரிப்பேருக்குன்னு கொடுத்தாலும் ரீப்ளேஸ்மெண்ட் கிளைம் பண்றதுக்கும் சரி, ரீப்ளேஸ்மெண்ட் ப்ராப்பரா கொடுக்குறாங்களா இதெல்லாம் கேளுங்க. கேட்டுட்டு நீங்க எந்த கடையில் எடுக்கிறதுன்னு டிசைட் பண்ணிக்கோங்க. ஓகே சிஸ்டர், இப்போ டிவி மாடல்ஸ் எல்லாமே பார்த்து முடிச்சிட்டோம். எல்லாராலையும் பார்த்தீங்கன்னா ஃபுல் அமௌண்ட் கட்டி வாங்க முடியாது. ஸோ இஎம்ஐ ஆப்ஷன் எதிர்பார்ப்பாங்க. நம்ம கிட்ட இஎம்ஐ ஆப்ஷன் அந்த மாதிரி இருக்குங்களா? கண்டிப்பா சார் இருக்கு. நம்ம 2 விதமா கொடுத்துட்டு இருக்கோம். ஒன்று வந்து நம்மளோட எல்லா ஷாப்ஸ்லயும் வந்து உங்களுக்கு கார்ட் ஸ்வைப்பிங் மிஷின் இருக்கு. கிரெடிட் கார்டு வச்சிருக்கவங்க அதுல ஸ்வைப் பண்ணி எடுத்துக்கலாம். அதை இஎம்ஐயா கன்வெர்ட் பண்ணிக்கலாம். முடியல நீங்க சொன்ன மாதிரி என்னால மொத்த அமௌண்ட் கட்ட முடியல, காசு வச்சிருப்பேன், அந்த நேரத்துக்கு ஏதாவது பிரச்சனை வந்துடும். ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்காக தான் நம்ம துசாஷால கோல்டன் இஎம்ஐ ஸ்கீம்னு போட்டிருக்கோம். சோ இது என்னன்னு பாத்தீங்கன்னா சிம்பிளா சொல்லணும்னா நகைச்சீட்டு மாதிரிங்க. நகைச்சீட்டு எப்படி நீங்க கட்டிக்கிட்டே வருவீங்க, காசு கட்டி முடிச்ச உடனே நகையை போய் எடுப்போம்ல, இங்கேயும் அதேதான். டிவி கொடுத்துட்டு உங்ககிட்ட இருந்து காசு வாங்குறது கிடையாது. நீங்க காசு கட்டிக்கிட்டே வருவீங்க, கட்டி முடிச்ச உடனே தான் டிவி கொடுக்கறது. பட் அது ஃபர்ஸ்ட் மந்தோட ரேட் நம்ம எப்ப கட்டறோமோ அது ரேட் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம். ஆமா, எப்படி அப்படின்னா இப்ப நகை நீங்க கோல்டு ரேட் எப்படி ஃபிக்ஸ் பண்ணீங்க அதே மாதிரி இப்ப இந்த டிவிக்கு வந்து நான் 29,250 ரூபாய் சொன்னேன் ஆண்ட்ராய்ட் டிவி. சோ அந்த ரேட்டை போட்டு ஃபிக்ஸ் பண்ணிடுவோம் நாங்க. நீங்க கட்டிட்டே வருவீங்க. இதுல வந்து 12 மாசம் தான் நீங்க கட்டணும்ன்றது கிடையாது. நீங்க வாரம் கட்டலாம், எப்ப கையில காசு இருக்கோ டெய்லி கட்டலாம். 1 மந்த்ல முடிக்கலாம், 2 மந்த்ல முடிக்கலாம், 6 மந்த்ஸ்ல முடிக்கலாம். அது உங்களோட இஷ்டம். நீங்க எவ்வளவு சீக்கிரம் கட்டி முடிக்கிறீங்களோ டிவி கையோட எடுத்துக்கலாம். இதுல என்னன்னா இப்ப ஒரு 6 மாசம் கட்டுறாங்க. சப்போஸ் டிவியோட ரேட் இப்ப 29,000 ரூபாய் நான் சொல்றேன், 35,000 ரூபாய் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். டிவிக்கு வந்து நான் அதே 29,000 ரூபாய்க்கு கொடுப்பேன். ஆமா, ஜாஸ்தியா ஆனாலும் நீங்க அதே ரேட் எடுத்துக்க போறீங்க. ஓகே. சோ இதோட பேமெண்ட் டெர்ம்ஸ் எல்லாம் எப்படி, பேமெண்ட் மெத்தட் எப்படி அனுப்பணும்? பேமெண்ட் நீங்க நேர்ல வந்து அனுப்பிக்கலாம், இல்ல நீங்க ஜிபே பண்ணலாம். நம்ம அக்கவுண்ட் டீடைல்ஸ் கொடுத்துருவோம். சோ அப்படியும் பண்ணலாம். இதுல இன்னொன்னு இருக்கு சார். இப்போ 6 மாசம் கழிச்சு ரேட் இஃப் இன் கேஸ் கம்மி ஆச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? அதிகமாச்சுன்னா நான் ஃபிக்ஸ் பண்ற ரேட்டு கொடுத்துறீங்க, கம்மி ஆச்சுன்னா கம்மியான ரேட்ல எடுத்துக்கலாம். இஃப் இன் கேஸ் நீங்க எடுக்கும்போது ஃபெஸ்டிவல் இருக்கு, ஃபெஸ்டிவல்ல எல்லாம் நம்ம நிறைய ஆஃபர் போடுவோம். அந்த ஆஃபர் டிஸ்கவுண்ட்டும் நீங்க அவைல் பண்ணிக்கலாம். அதையும் நீங்க அவைல் பண்ணிக்கலாம்.
உங்களுக்கு இஎம்ஐ இந்த மாதிரி சிட்டு மூலியமா போகும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. ஒன்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அமௌண்ட் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம், இன்னொன்று ஃபெஸ்டிவல் ஆஃபர் வந்து அதுல இன்க்ளூட் பண்ணிக்கலாம், இன்னொன்று ஒரிஜினல் ப்ரைஸோட கம்மியானாலும் சேம் அதுவும் இன்க்ளூட் ஆயிரும். ஆமா, ஸோ இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இதோ பாருங்க, இது வந்து ஒரு பிரான்ச்ல இது இல்லாம உள்ள இன்னும் நிறைய கார்ட்ஸ் இருக்கு. ஸோ நிறைய பேர் போட்டுட்டு தான் இருக்காங்க. நம்ம இது நிறைய வருஷமா, நம்ம 10 வருஷமா ஃபீல்டுல இருக்கிறதுனால நிறைய பேர் போட்டுட்டு தான் இருக்காங்க. ஸோ அதே மாதிரி நிறைய யங்ஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சொந்தமா ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைப்பாங்க. ரீசெண்ட் டேஸ்ல ஹோம் அப்ளையன்சஸ்ல டிவி ரொம்ப மஸ்ட் ஆயிருச்சு. ஸோ டிவி பிஸ்னஸ் எடுத்து பண்றவங்க பண்ணலாங்களா? தாராளமா பண்ணலாம் சார். மற்றவங்களுக்கும் நமக்கும் என்ன டிஃபரன்ஸ்னு பாத்தீங்கன்னா, நம்ம கிட்ட வரும்போது நீங்க செக்யூரிட்டி டெபாசிட் கட்ட தேவையில்ல. சரி, 10 லட்சம் 15 லட்சத்துக்கு தான் எடுத்து வியாபாரம் பண்ணணும்வாங்க. மினிமம் ஒரு 3 லட்சமாவது இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. நம்ம கிட்ட அது தேவையே கிடையாது. சரிங்களா? கடை வச்சிருக்கணும்னு அவசியம் கிடையாது. இதெல்லாம் விட முக்கியமான விஷயம், எங்களோட பிராண்ட் நேம் துஷாஷாங்களா? ஓகே, நீங்க அந்த பிராண்ட் நேம்ல வியாபாரமே பண்ண வேணாம். நான் என்ன சொல்றேன்னா, எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, நீங்க என்னோட டிவி பிராண்டை எடுத்து என்னோட டிவி பேர்ல தான் நீங்க எடுத்து விற்கணும்னு வாங்க. நான் அது வேண்டவே வேண்டான்றேன். ஏன் அப்படின்னா, நான் மேனுஃபேக்சரர்ன்றனால நான் உங்களுக்கு ஒரு பிராண்டே கிரியேட் பண்ணி தரேன். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களது தனுஷ் நவ் யூடியூப் சேனல், நீங்க உங்க லோகோ நான் கேட்கற மாதிரி கொடுத்துட்டீங்கன்னா, டிவி ஆன் பண்ணும்போது உங்க லோகோ, நம்ம லோகோ வர மாதிரி, டிவிக்கு மேல உங்களோட லோகோ, ரிமோட்ல உங்க லோகோ, பாக்ஸ்ல எம்ஆர்பி ஸ்டிக்கர்ல எல்லாத்துலயுமே போட்டு கொடுத்துருவேன். லோகோ பாத்தீங்கன்னா இது வந்து சும்மா பிரிண்ட் பண்றதெல்லாம் கிடையாது. இது நீங்களே பாருங்களேன், சுரண்டி பாருங்களேன், லேசர்ல நான் போட்டு கொடுத்துருவேன். யாருமே அழிக்க முடியாது. உங்களுக்கு பக்கா பிராண்டிங் போட்டு கொடுத்துருவோம். பிராண்டிங்க்கும் பெருசா சார்ஜ் பண்ணலங்க. ஒரு டிவிக்கு 50 ரூபாய் தான் சார்ஜ் பண்றோம். 50 ரூபாய். இதுல இன்னொன்னு என்னன்னா, நீங்க சொன்ன மாதிரி நிறைய டிவிஸ்லாம் எடுக்கணும்னு இல்ல, 24 இன்ச்சஸ்ல இருந்து 110 இன்ச் வரைக்கும் இருக்கு. ஒவ்வொரு சைஸ்ல ஒவ்வொரு டிவின்னு வெறும் 6 டிவி எடுத்தா போதும். 6 டிவி எடுத்தா போதும். உங்களுக்கு செப்பரேட்டா நாங்க ரேட் லிஸ்ட் கொடுத்துருவோம், ஹோல்சேல் ரேட் லிஸ்ட், அண்ட் உங்களுக்கு பிராண்டிங் பண்ணி கொடுத்துருவோம். பிராண்டிங்க்கு காஸ்ட்டும் 50 ரூபாய் தான் சொல்லியிருக்கேன். ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி வேணும்னா நம்ம கஸ்டமருக்கு கொடுக்குற மாதிரி அதே சார்ட் தான் அப்ளை ஆகும். ஸோ இது எல்லாமே வந்து நான் டீலர்ஷிப்க்கும் பண்றேன். நீங்க வியாபாரம் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா போதும், நம்ம கிட்ட தாராளமா வரலாம். ஸோ பிசினஸ் பண்றோம்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கூட. ஏன்னா கம்மியான இன்வெஸ்ட்மெண்ட்ல ஒரு நல்ல பிசினஸ் பண்றதுக்கு இது ஒரு நல்ல ஆஃபர். ஸோ அதை பத்தி டீடைல்ஸ் வேணாலும் உங்களுக்கு வீடியோவில் நம்பர் இருக்கும், அதை கால் பண்ணிக்கலாம். நம்ம சேனல்ல உங்களோட வீடியோ போட போறோம். ஸோ அதனால நிறைய ஆஃபர்ஸ் கொடுத்துட்டீங்க. ஸோ இந்த ஆஃபர் சொன்ன மாதிரியே ஜூன் மந்த் வரைக்கும் இருக்கு. ஸோ ஜூன்ல அந்த லக்கி டிரால மிஸ் பண்ணவங்க பார்த்தீங்கன்னா 2 மந்த் ஆகஸ்ட் செப்டம்பர் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகும். அதனால நீங்க கவலைப்பட வேணாம். இதே மாதிரி மந்த்லி நம்ம புது ஆஃபர் டிஸ்கவுண்ட் கொடுத்துட்டு தான் இருக்கோம். இன்னும் நம்ம கொடுத்துட்டே தான் இருப்போம். அதுவும் நம்ம சேனல்ல வரப்போகுது. ஓகே சார், தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார்.